ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சூப்பரான டாபிக் பற்றி தான் வீடியோ போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ப்ரெக்னன்சி கிட் இல்லாமல் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணலாம், எப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, சயின்டிஃபிக்காக இன்னும் ப்ரூஃப் ஆயிருக்கான்னு தெரியல. பட் நம்மளுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு ஐடியா எல்லாத்துக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற டெஸ்ட்டு எல்லாமே ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் யூரினில் தான் நம்ம எடுக்கிறோம். அது நீங்கள் ஒரு இப்போ 10 o'clock போயிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா, யூரின் போயிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா, மார்னிங் 4 o'clock 5 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெஷ் யூரினில் ஃபஸ்ட் யூரினில் தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அது நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் யூரின் பிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு சுகர் கரைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். சுகர் கரையாமல் அப்படியே கட்டி சேர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். தென் சால்ட் டெஸ்ட் எடுப்பாங்க. அது எப்படின்னா, அதே மாதிரி யூரின் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் சால்ட் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணுறதுல சால்ட் கரைஞ்சி யூரின் அப்படியே எடுத்து வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். இதுவே ஒரு க்ரீமியாக ஒரு நுரையடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். தென் இப்போ எல்லாருமே டூத் பேஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு பவுலில் டூத் பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் யூரின் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். யூரினோட கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு நோட் பண்ணுங்கள். சேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்னா, ஒரு இப்போ எல்லோ கலரில் இருக்கிறது ஆரஞ்சு கலர் மாதிரி மாறி இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படியே இருக்குது, கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். தென் ஒயிட் வினிகர் வச்சு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஒயிட் வினிகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் யூரின் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஒரு வித்தின் 5 செகண்ட்குள்ளே பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை நார்மலாக அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். இதே தான் பேக்கிங் சோடாவுக்கும் பண்ணுறாங்க. நுரை வந்துச்சுன்னா பபிள்ஸ் நுரை வந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். பட் இதெல்லாம் எவ்வளோ தூரம் பாசிட்டிவ் அப்படிங்கிறது இன்னும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகலை. பட் எல்லாருமே இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம ப்ரெக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ப்ரெக்னன்சி கிட்லேயுமே நிறைய இது ஃபால்ட்டு ஃபேக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது ரிசல்ட்டு. பட் இது என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒரு கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவை அதை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.